ஓகே, நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டில் வீடியோவில் இருக்கோம். இதான் என்னோட தேர்ட் வீடியோ. இப்போ நம்ம விஎஸ் கோடில் பைத்தான் மூலமாக டிக்கெண்டருங்கிறது ஒரு GUI ப்ரோக்ராமிங், ஆப் ப்ரோக்ராமிங் மாதிரி. நீங்கள் இது மூலமாக ஆப்பை வந்து க்ரியேட் பண்ண முடியும், ஆப்புக்கு ஃபங்க்ஷன் கொடுத்து ரன் பண்ண முடியும், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களால் பப்ளிஷ் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது டிக்கெண்டருங்கிறது உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாவே அதோட சேர்ந்து வர ஒரு மாடியூல்னா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இது ஈஸியா புரியும். இப்போ வந்து அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இனிமேல் நம்ம ஐடிஎல்லியில பார்க்க போறது இல்லை. ஏன்னா ஐடிஎல்லி பைத்தானை வந்து நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு விஎஸ் கோட்ல வந்து யூஸ் பண்ணிருக்கு. இங்க ஒரு மாடியூலுங்க MODULE module.pyங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்குள்ள வந்து நம்ம என்னென்ன மாடியூல் இருக்கு, என்னென்ன மாடியூல்ல நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போறோங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். அந்த ஃபைலில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜெனரேட் கோடுன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கொடுக்கவே தேவையில்ல. ஆனால் ஜெனரேட் கோடுங்கிறது வந்து நம்மளுக்கு யூஸான்னு கேட்டால் அது வந்து ஒரு சில இடத்துல பிகினர்ஸ் கோடிங்னா என்னன்னே தெரியாதவங்க அதில் நீங்கள் வேர்டிங்ஸாக கொடுத்தா அது கோடை கொடுக்கும். ஆனால் அது வந்து பெர்ஃபெக்ட் கோடாக இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு இம்போர்ட்டுங்கிறது என்னங்கிறத இம்போர்ட்னா நீங்கள் ஒன்று வந்து உள்ளே கொண்டு வருது. எப்பயுமே நீங்கள் ஒரு மாடலை வந்து உள்ளே கொண்டு வரீங்கனாவே இம்போர்ட் யூஸ் பண்ணணும். இம்போர்ட் TKINTER டிக்கெட்னு கொடுக்க, இது ஒரு மாடியூல். நெக்ஸ்ட்டு IMPORT இம்போர்ட். இப்போ வந்து நான் IMPORT இம்போர்ட் கஸ்டம் டிக்கெண்டர் CSTOM கஸ்டம் TKINTER டிக்கெண்டர். கஸ்டம் டிக்கெண்டர்னா என்னன்னா, நீங்க GUI ப்ரோக்ராமிங்லேயே பேசிக் டிக்கெண்டர்ல தான் நீங்க வந்து பேசிக் கற்றுப்பீங்க. பட்டன் கிரியேட் பண்ணுறது, டிஃப் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம், டெக்ஸ்ட் ரைட் பண்ணுங்க, ஏரியா, இதெல்லாம் கஸ்டம் டிக்கெண்டர் நெக்ஸ்ட் லெவல். அது வந்து போக போக நான் சொல்லுறேன். இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. இந்த மாடியூல்ஸ்லாம் யூஸான்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சில மாடியூல்ஸ் யூஸாக இருக்காது. இப்போ நான் டிக்கெண்டரில் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே வந்து டிக்கெண்டரில் இப்போ கிரியேட் பண்ணுங்க. டிக்கெண்டர் இப்போதைக்கு வந்து நம்ம பார்க்க வேணாம். இப்போ மாடியூல்ஸுங்கிறது இதுதான் வந்து டிக்கெண்டர் இது. அதனால நம்ம கஸ்டம் டிக்கெண்டர் கோட அதாவது நம்ம அன்கோட் பண்ணிக்கலாம். அது அன்கோட் பண்ணது எப்படின்னா Ctrl+\\. அழுத்தினீங்கன்னா அது வந்து கோடுல இருந்து ஒரு கமாண்ட்ல இருந்து அது ஒரு ஹெட்டிங்கா மாறிடும். அந்த ஹெட்டிங் வந்து உங்களுக்கு அவுட்புட்டும் கிடைக்காது, இன்புட்டும் கிடைக்காது. இப்போ அதை கமாண்டா மாத்திட்டோம். கமாண்ட் மாத்திறதுக்கு என்ன ஷார்ட்கட்டுன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு, ஏன்னா ஒரு சில இடத்துக்கு மறந்துடும். Ctrl+\\. இப்போ நம்ம டிக்கெட்டை இம்போர்ட் பண்ணிட்டோமா, நான் வந்து விண்டோ கிரியேட் பண்ண DOW விண்டோன்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா விண்டோங்கிறது தான் நம்மளோட பேசிக்கா கம்ப்யூட்டர்னாவே விண்டோஸ். இந்த விண்டோல தான் எல்லாமே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ விண்டோங்கிறத நம்ம கிரியேட் பண்ணுவோம். விண்டோல வந்து நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் TK.TKன்னு இம்போர்ட் பண்ணணும். அப்பதான் அந்த விண்டோ வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இப்போ வந்து நாம இங்க எரர் ஒன்று வருதுல, அது ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? TK இஸ் நாட் டிஃபைன்டு. TKங்கிறே வந்து இன்னும் நீங்க இங்க டிஃபைன் பண்ணல. அதுக்கு காரணம் நீங்க இங்க வந்து டிக்கெண்டர்னு போட்டு தான் இதெல்லாம் போடணும். அதை ஷார்ட் ஃபார்ம் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவ்வளோ பெரிய வேர்டு யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஆப்ஸ் TKன்னு போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா நீங்க TKங்கிறது அங்கே டிஃபைன் ஆயிடும். இப்போ வந்து இந்த மாதிரி போட்டு தான் போடணுமா, இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலா நீங்க வந்து என்னன்னு போடலாம்னா ஃப்ரம் யூஸ் பண்ணி போடலாம். ஃப்ரம் கீவேர்டு யூஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டா, இப்போ ஃப்ரம் யூஸ் பண்ணி போடுங்க பாருங்க. இம்போர்ட் கொடுத்துட்டேன், டிக்கெண்டரை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஃப்ரம் டிக்கெண்டர் இம்போர்ட், டிக்கெண்டர்ல இருந்து நான் அதை மாடியூல் ஒன்று எடுக்கிறேன். அதுல ஸ்டாருங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. இப்போ திரும்பவும் இங்கே எரர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் இன்புட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த கீவேர்டு யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ விண்டோங்கிறத வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ விண்டோ ஒன்று கிரியேட் ஆகிருச்சு.
விண்டோல நம்மளுக்கு இப்ப வந்து இது காமிக்குமான்னு கேட்டா அது காமிக்காது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா விண்டோங்கிறது வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்ப அந்த விண்டோ கிரியேட் ஆனதும் ஓப்பன் ஆன ஃபிராக்ஷன் செகண்ட்ல அது க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு வந்து நீங்க என்ன கொடுக்கணும்னா, நீங்க அங்க கொடுத்துருக்க வேரியபிள் என்ன வேணா கொடுக்கலாம். விண்டோ பதிலா நீங்க அங்க வேரியபிள் என்ன வேணா கொடுக்கலாம். விண்டோக்கு பதிலா நான் ரூட்னு கொடுத்தேன். இப்ப ரூட்னு கொடுத்துட்டா நான் இங்கேயும் ரூட்னு எங்கெங்க யூஸ் பண்ணுங்கன்னா அங்கெல்லாம் ரூட் கொடுக்கணும். ரூட் டாட் மெயின் லூப்னு கொடுக்குறேன். இந்த மெயின் லூப் எதுக்குன்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பிகினர்ஸ்க்குலாம் தெரியாது. மெயின் லூப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மெயின் லூப் மூலமா நம்ம வந்து அதாவது லூப்னா என்ன, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கும். மெயின் லூப்னா என்னன்னா, இந்த விஷயத்தை வந்து நடத்தும், ஆனா அதுக்குள்ள நம்ம எந்த ஒரு பெராமீட்டர்ஸ் கொடுக்க தேவையில்ல. இப்ப நான் ரன் பண்ணுவேன், கமாண்ட் மூலமா ரன் பண்ணுறது எப்படிங்கிறத நான் பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அது பார்த்தாதான் உங்களுக்கு இது எல்லாமே புரியும். இங்கே வந்து கமாண்ட் மூலமாக ரன் பண்ணணும்னா பைத்தான்னு போட்டு மாடியூல்னா எம்னு கொடுத்து டேப் எடுத்துனீங்கன்னா மாடியூல் இம்போர்ட் ஆகிடும். அதுவே டேப்னா அது ஃபுல்ஃபில் பண்ணிக்கும். என்டர் கொடுத்தீங்கன்னா விண்டோ கிரியேட் ஆகிடுச்சு. இதான் டிக்கெட். இப்போ ஆயிடுச்சு. அது சைஸ் ரொம்ப சின்னதா இருக்குது. அது எப்படி பெருசு பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, root dot geometry ஜியோமெட்ரின்னு கொடுத்தீங்கன்னா, ஜியோமெட்ரினா என்ன, நம்ம அதோட அளவை வந்து கொடுக்கறதுக்கு நீங்க டபுள் கோட்ஸ் அதாவது ஸ்ட்ரிங்கா தான் அதை மென்ஷன் பண்ணணும். நான் இப்போ 500 இன்ட்டுன்னு நினைச்சுக்காதீங்க எக்ஸ், இது வந்து ஒரு ஆல்பபெட் எக்ஸ்ன்னு போட்டு 500ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து வந்துடும். இப்ப நான் வந்து இங்க ரன் பண்ணது பாத்தீங்களா, சைஸ் பெருசாயிருச்சு. சைஸை வந்து யாராலையும் அது குறைக்கவே கூடாது, ஏற்றவும் கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ரூட் டாட் ரீசைசபிள் ரீசைசபிள் அப்படின்னு கொடுத்துட்டு ரீசைசபிள்குள்ள நீங்க பெராமீட்டர் கொடுத்தே ஆகணும். FALSE ஃபாண்ட் கொடுத்தா அது வந்து ரீசைஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதுக்கு. இங்க வந்து ஒரு எரர் வருது பாத்தீங்களா, ரீசைசபிள் விண்டோ வித் ஹைட் இஸ் நாட் டிஃபைன். அது ஏன் வருதுன்னு தெரியுமா? நாம வந்து வித்துக்கு வந்து கொடுத்துட்டோம், அதாவது ஃபர்ஸ்ட் வித்து அடுத்ததுதான் ஹைட்டு. நம்ம ஹைட்டுக்கு இன்னும் கொடுக்கல. அப்ப ஃபால்ஸ் கமா FALSE ஃபால்ஸ்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது இப்ப வந்து ரிலீஸ் பண்ண முடியாத மாதிரி வந்துடும். இப்ப பாத்தீங்களா, இந்த அதாவது அதை பெருசு பண்ணதுக்கான அந்த சிம்பிள் நம்மளுக்கு வரல. இது மேக்சிமம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணுவீங்கன்னா அதுக்கான ஃப்ரேம் எல்லாத்தையும் நீங்க பிகினர்ஸா இருக்கப்ப ஒவ்வொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அதை எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி உங்களால வைக்க முடியாது. அதனாலதான் இது யூஸ் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாக்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லுங்க. ENTRY என்ட்ரிங்கிற ஒரு இதை நாம வச்சுக்கலாம். என்ட்ரிக்குள்ள டிகே நம்ம வந்து டிக்கெட்டை யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வெறும் என்ட்ரின்னு யூஸ் பண்ணும். அதே கஸ்டம் டிக்கெட்னா CTK அப்படின்னு போட்டு என்ட்ரின்னு கொடுக்கணும். நான் இப்போ டிக்கெட்டுங்கிறதுனால என்ட்ரி கொடுக்குறேன். என்ட்ரின்னு கொடுத்ததும் அது எங்க என்ட்ரி பாக்ஸ் எங்க கிரியேட் ஆகணுங்கிற இடத்த நம்ம சொல்லணும். அதுக்காக ரூட்ல கிரியேட் ஆகணும்னு சொல்லிக்கிறேன். என்டர் அடிச்சது நம்மளுக்கு எங்க ரூட்டுக்கு நேரா வந்து அந்த கர்சர் வந்துருச்சு பாத்தீங்களா, அந்த ஸ்லைட்டாவே. இப்ப அதுக்கு என்ட்ரி பாக்ஸுக்கு வந்து நம்ம வித்து கொடுக்கலாம், ஆனா ஹைட் கொடுக்க முடியாது. ஏன்னா என்ட்ரி பாக்ஸுங்கிறதே வந்து ஒரு சிங்கிள் லைன்ல இருக்கு. இதுதான் இப்ப நீங்க ஏதாவது லாகின் சைட்னா அது என்ட்ரி பாக்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க. சரி, வெறும் என்ட்ரி கொடுத்து அது என்ன சைஸ் பார்த்துக்கலாம். என்ட்ரி எப்படியே கொடுத்தா அது ரன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. ஏன்னா என்ட்ரிங்கிறது கிரியேட் பண்ணிட்டீங்க, அதை இன்னும் நீங்க ரூட்டுக்குள்ள இம்போர்ட் பண்ணல. அதுக்கு யூஸ் பண்ணது என்னன்னா என்ட்ரி டாட் பேக்குங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன். இப்போ வந்து என்ட்ரி பேக் கமா PLACE பிளேஸ் கமா குட் GRID குட் இந்த 3 விஷயம் யூஸ் பண்ணி நம்மளால வந்து பேச முடியும். பேக்குன்னு நான் எடுத்துட்டு ரன் பண்ணனா எனக்கு வந்து என்ட்ரிங்கிறது வந்துருச்சு. இதுக்குள்ள நீங்க டைப் பண்ணிக்கலாம். இல்ல நான் இது இல்லாமே டைப் முடியுமா கேட்டா முடியல. இப்போ இதை வந்து பிளேஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்காம PLACE பிளேஸ்ன்னு யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து அதுக்குள்ள பெராமீட்டர் கொடுக்கும். பெராமீட்டர்னா என்ன, நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கும்.
எக்ஸ் ஆக்சிஸ் இது ஆக்சிஸ் வச்சு ஃபைண்ட் பண்ணுது. எக்ஸ் ஈக்குவல் 10 கமா ஒய் ஈக்குவல் 10ன்னு கொடுக்க. இந்த 10 நான் எதை வச்சு மென்ஷன் பண்ணுவேன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த 500னா 10 அதுல வந்து 10 அந்த 500க்கு தான் அது ஆக்சிஸ் போடுமே தவிர நீங்க 1000 கொடுத்தீங்கன்னா அது கணக்கே தெரியாது. இப்ப பிளேஸ் யூஸ் பண்ணேன். இப்ப பிளேஸ் யூஸ் பண்ணது பாத்தீங்களா? 10 எக்ஸ் ஆக்சிஸ்ல 10னும் ஒய் ஆக்சிஸ்ல 10னும் இந்த எண்டு தான் அதுக்கு வந்து 10. இந்த எண்டு இருக்குதுல்ல, இந்த எண்டு தான் அதுக்கு 10. ஒய் ஆக்சிஸ்ல 10ங்கிறது மேல இருந்து 10. இப்ப நான் இங்க வந்து டைப் பண்ணுங்க. இப்பவே டைப் ஆகும். ஆப்ஷன் இருக்கு. இப்ப நீங்க எக்ஸல் எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜிஆர்ஐடி குட்னா என்னங்கிறது. குட்ங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த கிளாஸ்ல வந்து வீடியோ ஓட்டி விட்டு பாருங்க. குட்னா உங்களுக்கு ரோ அண்ட் காலம் வச்சு ஃபைண்ட் பண்ணுது. இப்போ ரோ ஈக்குவல் டு 1 கமா ரோங்கிறது வரிசையா வரும். அதாவது இந்த பாக்ஸ் இருக்குன்னா இந்த பாக்ஸ்க்கு அடுத்து இன்னொரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்கு அடுத்து இன்னொரு பாக்ஸ் வரும். CO MN இங்க காலம் என்னன்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து காலம்னு கொடுத்தோம்னா அது வந்து காலம்ங்கிறது அங்க மென்ஷன் ஆகாது. என்ன எதுக்குன்னா நியூ, அதாவது காலம் பிளஸ் நியூங்கிறதுக்கு தான் காலம் என்னங்கிறது யூஸ் பண்ணணும். நாம காலம் வந்து 1ன்னு கொடுத்தோம்னா அது ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ் அடுத்த பாக்ஸ்ல வரும். அதே காலம் வந்து 0ன்னு கொடுத்தோமா அது வராது. சரி, நம்ம இப்ப வந்து 3ன்னு கொடுத்து பார்ப்போமா காலம்னு. இப்ப 3 கொடுத்துட்டு நம்ம பண்ணிட்டோம். காலம் பாத்தீங்களா? குட்ல வந்து 1ங்க இதுல இருக்கு. ரோங் 1 வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3ங்கிறது அங்க காலம். சரி, காலம் வந்து நான் ஒரு 12ன்னு கொடுத்து போடுவேன். அது எங்க இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் காலம் 12 கொடுத்ததும் அந்த பாக்ஸ் வந்து விசிபிள் நம்மளுக்கு எங்க இருந்துச்சோ அங்கேதான் இருக்கு. சரி, அது காலம் கொடுத்துட்டீங்க, அங்கே இருக்குன்னு உங்களுக்கு யாருக்காவது டவுட் வந்துச்சா? அது ஏன்னா நீங்க காலமோட வேல்யூ எவ்வளவுதான் கொடுத்தாலும் இந்த காலமுக்குன்னு அந்த ரோவோட வேல்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்ப நம்ம வந்து ரோவோட வேல்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அங்கேயே தான் இருக்கு. சொல்லுங்க, ரோ ஈக்குவல் டு இன்ட்டு ஸ்ட்ரிங் காலம் ஈக்குவல் டு வித். ஓகே, காலமும் நான் 1ன்னு கொடுக்கேன், ரோ வந்து நான் 0ன்னு கொடுக்கேன். இப்ப என்ன கொடுக்கேன், அது என்ன இருக்கு 0ங்க இதுலயும் கரெக்டா வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பார்க்க இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த என்ட்ரி பாக்ஸ்ல பேக் பிளேஸ் குட் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கேன். அதை போட்டு எனக்கு கமெண்ட்ல யாருக்கெல்லாம் கரெக்டா வந்துச்சுங்க இதை சொல்லுங்க. நான் இந்த வீடியோல அந்த குட்டுங்கிறத மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். அந்த குட்டுங்கிறது எப்படின்னா ROW O equal to 10, COLUMN காலமன் ஈக்குவல் டு 2 இப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து குட் வந்துச்சு. இது உங்களுக்கு குட் யூஸ் பண்ணாலும் அங்கேயே தான் வருது, ஆக்சிஸ் யூஸ் பண்ணாலும் அங்கேயே தான் வருது. நீங்க வேல்யூஸ் அதிக பண்ண அது வந்து உங்களுக்கு வேற இடத்துல மாறிடும். இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் சொன்னோம்ல, அப்போ வந்து நம்ம இருக்குதா அப்படி கேட்டா அது கண்டிப்பா இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் அது விசிபிள் வேல்யூஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு கொடுக்க என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எண்கே வச்சு நீங்க வந்து அது சென்டர்ல கொண்டு வரதும் மிடில்ல கொண்டு வரதும் பார்க்கணும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லுங்க, இதுக்கான இன்ட் என்னன்னா சென்டர்ல கொண்டு வருது எப்படின்னு நீங்க சொல்லவே இல்லையான்னு கேட்டா PACK பேக், பேக்குக்குள்ள சைடுங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. SID சைடு ஈக்குவல் டு TOP டாப்னு கொடுத்தா வந்து உங்களுக்கு பாத்தீங்களா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டாப்ல வந்து இருக்கு. அந்த இடத்துல டாப்ல நான் வந்து பாட்டம்னு கொடுக்கேன். BOன்னு கொடுத்தாவே பாட்டம் தானா நம்மளுக்கு ஆட்டோ சஜெக்ஷன் வரும். அதுக்கு பைலைன் சேர்த்துது எப்படின்னு நான் இன்னொரு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாட்டம்ல அது வந்துச்சு. நீங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்ப நான் இங்க வந்து டாப்னு கொடுத்துட்டு கமா கொடுத்து இது இன்னும் 2 விஷயம் இருக்குது. பேட் எக்ஸ் பேட் ஒய். பேட் எக்ஸ்னா என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன்ல 10 கொடுத்தீங்கன்னா இந்த லிமிட் இங்கேயும் கேப் இருக்கு, இந்த லிமிட் இங்கேயும் கேப் இருக்கும். அதுக்கு சைட்ல என்ன ஐட்டம் வந்தாலும் அந்த கேப் உள்ளேயே வர முடியாது. பேட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 கமா பேட் ஒய் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டாப்ல ஒட்டி தானே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒட்டி தான்
நினைப்பீங்க. ஆனா அது பாத்தீங்க உங்களுக்கே தெரியுது 10 இது வந்து தள்ளி இருக்குது 10 மில்லிமீட்டர்.